தேவன் நம்மை நினைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்ப வேண்டும். அவர் நினைத்தார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிக்கவே நினைத்திருக்கிறார். அவர் நினைவுகளெல்லாம் உயர்ந்தது. அவர் நினைவுகளெல்லாம் நாம் யோசிப்பதை விட சிறந்ததாக இருக்கிறது. உங்களை அனைவரும் ஏளனமாய் யோசிப்பார்கள். தேவன் அப்படி அல்ல. அவர் நினைக்கும்படியாக நம்மை தாழ்த்தி கொடுப்போம். கர்த்தர் நினைப்பதற்கு வேண்டிய வழிமுறை என்னவென்று சொல்லி ஆராய்ந்து அந்த வழியில் நடப்போம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்கள். தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்கள். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சி சொல்லுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தா. நீ என்ன மறந்தா எங்கே போ உடம்பு கொடுத்து பாடுவோம். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தா. என்ன மறந்தா எங்கே போ
மட்டும் நினைக்கிறவர் அல்ல, முழுமையாய் நினைக்கிறவர், உள்ளங்கையிலே வரைந்து நினைக்கிறவர், பெயர் சொல்லி அழைத்து நினைக்கிறவர், தூரம் இருந்தாலும் கூட தேடி வந்து நினைக்கிறவர், அவர் கிருபைக்குள்ளே வாழ நெருங்கி வரும். அப்பா என்கிற ஒரு உரிமையை கொடுத்திருப்பதற்காக கிருபையை பெற்ற ஜனங்கள் ஏன் தூரமாய் இருக்க வேண்டும்? எதற்கு சலித்து வாழ வேண்டும்? எதற்கு சோர்ந்து வாழ வேண்டும்? எதற்கு இறைச்சியோடு வாழ வேண்டும்? நெருங்கி வரும். அப்பாவுடைய கிருபைக்குள் நெருங்கி வருவோம். அப்பா உன் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா உன் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பா உன் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீர். சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா உன் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாண்டி கடக்கும் கிருபையிலே கிருபையை சொல்லுங்க. தாண்டி கடக்கும் கிருபையிலே தன்னையும் தாயும் கைவிட்டாலும் காக்கும். உணர்ந்து பாருங்களேன். தந்தையும் தாயோ கைவிட்டாலோ தயவை காக்கும் கிருபை இது. அப்பா உன் கிருபை நெருங்கி வாங்க. அப்பா கிட்ட ஹல்லேலூயா. உன் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபை இது. என்னை நடத்தும் கிருபை. உரிமையா சொல்லுங்க. என்னை நினைக்கும் கிருபை இது. என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையைப் போல தோளில் சுமந்து என்னை தந்தையைப் போல தோளில் சுமந்து என்னை நடக்கும் கிருபை இது. அப்பா கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டு காத்தார். 6 மாதமாய் காத்தார் அல்லவா? அவன் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. விழாவின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவனுக்கு விடுவித்தாரே. விழாவின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவனுக்கு கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலோ பலமத்தாகிய தேவன் சொல்லுங்க. சூழ்நிலைகள் மாறினாலோ பலமத்தாகிய தேவன் கிருபை. அப்பா உன் கிருபை கிருபை கிருபை. ஹல்லேலூயா. அப்பா உன் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரில் வாடின தேவ கிருபை.
தேவனை ஆராதிக்கிறார். அலட்டிக் கொள்கிறவர் அல்ல, தள்ளிவிடுகிறவர் அல்ல, அணைத்துக் கொள்கிற தேவன். ஒரு தாயை போல உன்னை அணைத்துக் கொள்கிறவர். சொல்லுங்க, என்னை அணைத்துக் கொள்கிற தேவனை ஆராதிக்கிறேன், என்னை அணைக்கின்ற தேவனை ஆராதிக்கிறேன், என்னை புறமே தள்ளாத தேவனை ஆராதிக்கிறேன். ஐயா, இடத்தில் வருகிற ஒருவரை நான் புறமே தள்ள மாட்டேன். அணைக்கின்ற தேவன், என்னை தாங்குகின்ற தேவன், என்னுடைய தேவையெல்லாம் கொடுக்க விரும்புகிற தேவன், தடைகளை உடைக்கிற தேவன் அல்லவா? தேவனுக்கு மகிமை செலுத்த வந்திருக்கிறோம். தடையை கர்த்தர் உடைத்து விட்டார் என்று சொல்லுங்க. இந்த 6 மாதம் இந்த தடைகள் உடைக்கப்பட்டு வருகின்ற 7வது மாதம் ஒரு பூர்ணமான நன்மையை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் ஒரு நன்மை கொடுக்க விரும்புகிறார். பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் துதிக்கிற ஜனமாய் இருக்க வேண்டும். எப்போதும் துதிக்கிற ஜனமாய் இருக்க வேண்டும். எவ்வேளையும் தேவனை தேடுகிற ஜனமாய் இருக்க வேண்டும். நம் தேவைகளை தேவ சமூகத்தில் சொல்லி அவர் சமூகத்தில் பெற வேண்டிய நன்மைகளை பெற்றுக் கொள்கிற ஜனமாய் இருக்க வேண்டும். தேவனை துதிக்கிற மக்களாய் இருப்போமா? காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், இரவிலும் இயேசுவை துதிக்க ஆரம்பிங்க. கட்டுகள் உடைக்கப்படும், தடைகள் உடைக்கப்படும். துதிப்பேன், நன்றி 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 என்று நாள் முழுவதும் துதிப்பேன். உம்மை துதிப்போம், நன்றி 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 என்று நாள் முழுவதும் துதிப்பேன். உம்மை துதிப்பேன், ஒன்றும் தோறும் துதிப்பேன், உனக்கு தோறும் சொல்லுங்க, ஒன்றும் தோறும் துதிப்பேன், உனக்கு தோறும் துதிப்பேன், அவரு தோறும் துதிப்பேன், நடக்கும் போது சொல்லுங்க, எப்போதும் தேவனோடு தொடர்பு கொள்ளுங்க. நடக்கும் போது துதிப்பேன், நன்றி 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 ஆமே. நன்றி 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 நாள் முழுவதும் துதிப்பேன். உம்மை துதிப்பேன், வாழும் போது துதிப்பேன், என்னை காக்கும் போது துதி சொல்லுங்க. வாழும் போது துதிப்பேன், காக்கும் போது துதிப்பேன், துதிப்பேன், இருக்கும் போது எல்லாவற்றையும் துதிப்பேன் சொல்லுங்க. திருமணம் பண்ணி பாருங்க. துதிப்பேன், நன்றி 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 நாள் முழுவதும் துதிப்பேன்.
என் ஜனம் அல்லவா, அவர்களின் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். எங்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை, நாங்களும் மீது நம்பிக்கை வைத்திருப்பது போல நீரும் எங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். நம்பிக்கைக்கு பாத்திரமானாய் மாற்றுங்க. நம்புகின்ற ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க, நடத்துங்க. நாள் முழுதும் தேவனோடு உருவாடுகிற கிருபையை தாங்க. 6 மாதம் இதுவரைக்கும் தாங்கி ஏந்தி சுமந்து வந்தீங்க. எவ்வளவோ ஆண்டவரை பிரச்சனை வந்தாலும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நடத்தி வந்தீரே. இன்னும் இருக்கிற ஆண்டவரே 2 நாட்களும் அதை தாங்கி ஏந்தி 7வது மாதத்தில் உங்களுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு போகவே நாங்கள் விரும்புகிறோம் ஐயா. கர்த்தர்களோடு இருக்க வேண்டும். நாங்கள் துதிக்கிற மக்களாய் மாற்றுங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.